நான் ஒரு 4-5 இயர்ஸாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். கேஷ் ஃப்ளோவும் சரியாக வரல, கஸ்டமர் ஃப்ளோவும் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ரெஃபரன்ஸும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கிளைண்ட் கஸ்டமருக்கு நான் சர்வீஸ் பண்ணியுமே எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர் பேஸ், கிளைண்ட் பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 80-20 பிரின்சிபலில் இருக்கும். அது என்ன 80-20 பிரின்சிபல்னா, 80% வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கிளைண்ட்டோ கஸ்டமர்ஸோ யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. 20% வந்து பார்த்தீங்கன்னா 20%ல் ப்ரீமியம் அல்ட்ரா ப்ரீமியம் இருக்கும். அந்த 20%லேயும் அகைன் ஒரு 20% அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 80% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளைண்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா 80% சீப் கிளைண்ட்ஸு, 16% ப்ரீமியம் கிளைண்ட்ஸ், 4% வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீமியம் கிளைண்ட்ஸ். இந்த 80% சீப் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட்டோ கேஷ் ஃப்ளோவோ பெருசாக இருக்கிறது இல்லை. அதோடு இல்லாமல் சீப் கிளைண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட்டில் உங்கள்கிட்டருந்து சர்வீஸை எடுக்கணும், அவ்வளோதான் இருக்குமே ஒழிஞ்சு அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆக போகிறதில்ல. நீங்கள் ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு சர்வீஸ் பண்ணி நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. அந்த இடத்துல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாதனால உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி ரெஃபர் பண்ணாலுமே ஒரு சீப் கிளைண்ட் இன்னொரு சீப் கிளைண்ட்டை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்குமே வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ பெரிய ரெவென்யூஸோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே நீங்கள் ஒரு ப்ரீமியம் கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து வாங்குகிற சார்ஜ் பண்ண ப்ரைஸே ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஹை காஸ்ட்டை தான் நீங்கள் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே என்ன தோணுன்னா, நம்ம ஒரு ப்ரீமியம் காஸ்ட்டை சார்ஜ் பண்ணியிருக்கோம், அதனால இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக சர்வீசஸை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வாலண்டியராக நிறைய சர்வீசஸை, நிறைய வேல்யூ ஆடடை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த ப்ரீமியம் கிளைண்ட் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ரீமியம் கிளைண்ட் இன்னொரு ப்ரீமியம் கிளைண்ட்டை வந்து நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. எப்போவுமே ப்ரீமியம் கிளைண்ட் அவங்களோட சர்க்கிள் எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் சர்க்கிளில் இருக்கும். அப்போ ப்ரீமியம் கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீமியம் கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கும், கன்சிஸ்டன்ஸாக உங்களுக்கு ரெஃபரல் கிடச்சிட்ருக்கோம், உங்கள் பிஸ்னஸும் க்ரோ ஆகும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமாக இருக்கிற 16%க்கும் அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்கிற 4%க்கு தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் 80% இருக்கிற சீப் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் டைமை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவீங்க. உங்களால் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற கேஷ் ஃப்ளோவோ கன்சிஸ்டன்ஸான ஃப்ளோ ஆஃப் கேஷோ அந்த இடத்துல வராது. நீங்கள் நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி, பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடான வீடியோ இருக்குது. இந்த மாதிரியான கண்டென்ட் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.